தமிழா பார்வையாளர்களுக்கு வணக்கம். எடப்பாடி ஒரு கருத்தை ஸ்டாலின் அவர்களை நோக்கி, உங்கள் தந்தையார் கருணாநிதி அவர்களை சிறை வைத்திருந்தீர்கள், மகள் கனிமொழியின் தாயார் ராஜாத்தி அம்மாளை சந்திக்க முடியாமல் கருணாநிதி கடைசி காலத்தில் தவித்து கொண்டிருந்தார். அழகிரியை சந்திக்க முடியவில்லை, செல்வியை சந்திக்க முடியவில்லை. அத்தனை பேரும் ஸ்டாலினுடைய உத்தரவை பெற்ற பிறகுதான் சந்திக்க முடிந்தது. செயல் தலைவராக ஸ்டாலின் அறிவிக்கப்பட்டார். தலைவர் பதவி கேட்டு தந்தையை துன்புறுத்தி செயல் தலைவர் பதவியை பெற்றுக்கொண்டார். இது அழகிரியினுடைய அந்த கால அறிக்கை. இப்படி பல விஷயங்கள். திமுக எனக்கு சொந்தமானது, எனக்கும் அதிலே உரிமை இருக்கிறது என்று கனிமொழி ஒரு தரப்பு, அழகிரி ஒரு தரப்பு, ஸ்டாலின் ஒரு தரப்பு. இந்த முக்கோண அரசியல்தான் கருணாநிதியை யாரையும் சந்திக்க விடாமல் அவர் நித்யா என்கின்ற அந்த ஒரு உதவியாளர் மூலம் யாரையும் அவர் பார்க்க ஸ்டாலினை பார்த்தால்தான் கருணாநிதியை பார்க்க முடியும். 90 வயதுக்கு மேல் செவி திறன் குறைந்து போய்விடும், பார்வை திறன் குறைந்து போய்விடும், பேச்சு திறன் குறைந்து போய்விடும். இருந்தாலும் கருணாநிதி திமுகவுடைய தலைவராகவே நீடிக்க விரும்பினார். காரணம், அந்த தலைவர் பதவி இல்லை என்றால் யாரும் தன்னை பார்க்க மாட்டார்கள், தன் சொல் பேச்சு கேட்க மாட்டார்கள் என்று கருணாநிதி தன்னுடைய கடைசி காலத்தில் அவர் அப்படித்தான் நினைத்திருந்தார். ஆனால் அதையும் மீறி கருணாநிதி விருப்பத்திற்கு மாறாக அறிவாலயம், முரசொலி அறக்கட்டளை, முரசொலி கட்டிடம், இப்படி பல நிறுவனங்கள் இயற்கையாகவே ஸ்டாலினுடைய கட்டுப்பாட்டுக்கும், உதயநிதி கட்டுப்பாட்டுக்கும், சபரீசனுடைய கட்டுப்பாட்டுக்கும் வந்து விழுந்து கொண்டே இருந்தது. இதில் கனிமொழி புறக்கணிக்கப்பட்டார், அழகிரி மகன்களெல்லாம் புறக்கணிக்கப்பட்டார்கள். கருணாநிதியினுடைய கடைசி கால வாழ்க்கை என்பது அது இருட்டிலேயே வைக்கப்பட்டது. காரணம், அது வெளிச்சத்துக்கு வந்தால் ஸ்டாலினுடைய அதிகாரம் இருட்டிலே போய்விடும். அதுதான் இந்த முயற்சியை ஸ்டாலின் செய்ததை இப்பொழுது எடப்பாடியார் சுட்டிக்காட்டுகிறார். கருணாநிதியை பொறுத்தவரை தன்னுடைய மகள் கனிமொழிக்கு அதிகாரம் கொடுக்கப்பட வேண்டும் என்று விரும்பினார். கருணாநிதி உடைய அடையாளம் கவிஞர், எழுத்தாளர், பேச்சாளர், இப்படி பத்திரிகையாளர், இப்படி பல முகம் கொண்டவர் கனிமொழியினுடைய ஆசை மாநில அரசியலில், கட்சி அரசியலில் தன்னுடைய கைப்பிடி இருக்க வேண்டும் என்று விரும்பினார். ஆனால் ஸ்டாலின் கனிமொழியோ, அழகிரியோ, தமிழரசோ, செல்வியோ இந்த கட்சிக்குள்ள ஆதிக்கம் செலுத்தக்கூடாது, கட்சியிலிருந்து அந்நியப்பட வேண்டும். இன்னும் திமுக ஆட்சியில் செல்வி சொல்லுகிற எந்த உத்தரவையும் அமைச்சர்கள் நிறைவேற்றி கொடுக்கவில்லை. அத்தனை அதிகாரங்களும் ஸ்டாலினுடைய மனைவி துர்காவிடம் மாற்றப்பட்டது. இது கனிமொழிக்கும் சரி, செல்வி, தமிழரசு, அழகிரி போன்ற கருணாநிதியினுடைய பிள்ளைகள், மற்ற பிள்ளைகள் எந்த வகையிலும் அதிகாரத்துக்குள்ளே வர முடியவில்லை. கருணாநிதி உயிரோடு இருந்த 2006-11 காலகட்டத்தில் அத்தனை 5 அதிகார மையங்கள் இருந்தது. மதுரையிலிருந்து அழகிரி உத்தரவிடுவார் அமைச்சர்களுக்கு. இன்னும் சொல்லப்போனால்
அழகிரியை விட புட்டு சுரேஷே உத்தரவிடுவார். அதே போல் செல்வி பெங்களூரிலிருந்து ஒரு அதிகார மையம், ராஜாத்தி அம்மா வீட்டிலிருந்து ஒரு அதிகார மையம், அரசு அதிகாரிகள் உயர் அதிகாரிகள்லாம் நம்பர் 2விடமிருந்து தொலைபேசி வருகிறது, 2ஆம் மனைவியிலிருந்து உத்தரவு வருகிறது என்று அதிகாரிகள் மட்டத்திலே பேசிக்கொள்வார். இதையெல்லாம் இப்பொழுது 21, 26 இந்த காலகட்டத்தில் இவர்களெல்லாம் எந்த அதிகாரிகளுக்கும் உத்தரவிட முடியாதபடி ஸ்டாலின் அவர்களுக்கு தான் தன்னுடைய அதிகாரத்தை துர்காவிடமோ சபரீசனிடமோ உதயநிதியிடமோ 3 அதிகார மையங்களுக்கு மாற்றிவிட்டார். முதலமைச்சர் அதிகார மையம், 4 அதிகார மையங்கள். கருணாநிதி உயிரோடு இருந்த காலத்தில் இந்த மையங்களெல்லாம் ஒளிந்திருந்தது, அடையாளம் தெரியாமல் பதுங்கி இருந்தது. மகளுக்கு கனிமொழிக்கு, செல்விக்கு, மகன் அழகிரிக்கு, மு.க. தமிழரசுக்கு தான் அதிகாரங்கள். ராஜாத்தி அம்மா ஒரு அதிகார மையம். இந்த அதிகார மையங்கள் எப்போது முடங்கியது? கருணாநிதி முடங்கியவுடன் முடங்கியது. கருணாநிதி உண்மையாகவே ஸ்டாலினுடைய கட்டுப்பாட்டை மீறி யாரும் அவரை பார்த்து விட முடியாது, யாரும் அவரை பேசிவிட முடியாது. ராஜாத்தி அம்மாள் சில காலம் தன்னுடைய வீட்டில் தான் பராமரிக்கிறேன் என்றெல்லாம் பேசி பார்த்தார், கேட்டு பார்த்தார். ஆனால் ஸ்டாலின் அதை அனுமதிக்கவில்லை. காரணம், அவருடைய அதிகாரங்கள், முரசொலி அறக்கட்டளை, அறிவாலயம், இப்படி பல இடங்கள் எதிர்காலத்தில் பத்திரங்களாக மாறும், பட்டாக்களாக மாறும், கோப்புக்களாக மாறும். இதையெல்லாம் தவிர்ப்பதற்காக கருணாநிதி சுய நினைவு இழந்தவுடன், சுயநினைவு வராத காலம் வரை ஸ்டாலினுடைய கட்டுப்பாட்டிலே வைக்கப்பட்டார். காரணம், அதனால் தான் இந்த அதிகாரங்களை இன்றைக்கு அவரால் சுவைக்க முடிகிறது. அவருடைய மகன், மருமகன், மனைவி அத்தனை பேரும் இந்த அதிகாரத்தை தங்களுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருப்பதற்கு அவர்கள் 2018 திட்டமிட்டார்கள். ஜெயலலிதா மரணத்திற்கு பிறகு ஆட்சி மாற்றம் நடத்துவதற்கு பாஜக முயற்சி செய்தது. ஆட்சி மாற்றம் நடத்துவதற்கு வேல்ஸ் பள்ளிக்கூட, கல்லூரி, ஐசரி கணேஷ் முயற்சி செய்தார். ஆனால் திமுக, ஐசரி கணேஷ் 2 பேரும் சேர்ந்து அதிமுகவிலிருந்து சில சட்டமன்ற உறுப்பினர்களை கோடிகளுக்கு விலைக்கு வாங்கி அவர்கள் திமுகவிலே சேர்த்து அதிகாரம், ஆட்சி மாற்றம் நடத்துவதற்கு முயற்சி செய்ததை பாஜக தான் அன்றைக்கி தடுத்து நிறுத்தியது. எப்படி? கருணாநிதி குடும்பத்துக்கு சொந்தமான சில முஸ்லீம் பினாமிகள் மீது தொடர்ந்து வருமான வரித்துறை பாய்ந்து பிராண்டியது. பல கோடிக்கணக்கான ரூபாய் அதில் எடுத்துக்கொண்டு போகப்பட்டது. இப்படி எடுத்துக்கொண்டு போகப்பட்டதனால் ஸ்டாலின் அடக்கி வாசிக்க வேண்டியதாக விட்டது. இதுதான் கடந்த காலத்திலே நடந்தது. கருணாநிதி சிறை வைக்கப்பட்டிருந்த பொழுதும் நடந்தது இதுதான். அப்பொழுது ஆட்சிக்கு வருவதற்கான முயற்சி, கருணாநிதி மறைவுக்கு பிறகு ஆட்சிக்கு வந்த பிறகு இந்த அதிகாரங்கள் எங்கும் போய்விடாமல் இருப்பதற்கான முயற்சி. 2 முயற்சிகளுமே கருணாநிதியை தன்னுடைய கட்டுப்பாட்டில் சிறை வைத்திருந்த பொழுதுதான் நடந்தது. கருணாநிதி அழகிரி கனிமொழி 2 பேருக்கும் சமமான அதிகாரத்தை பிரித்து கொடுக்க வேண்டும் என்று விரும்பினார். நாடாளுமன்றத்தில் அதிகாரம் செலுத்தக்கூடிய அத்தனை பதவிகளும் கனிமொழியிடம் சென்று சேர வேண்டும் என்று விரும்பினார். மதுரைக்கு தெற்கே அழகிரியினுடைய கட்டுப்பாட்டுக்கு கட்சியும் ஆட்சியும் அதிகாரமும் இருக்க வேண்டும் என்று விரும்பினார். ஆனால் ஸ்டாலின் அவர்கள் கருணாநிதியை கட்டுப்பாட்டில் வைத்து செயல் தலைவர் பதவியை பெற்ற பிறகு
கனிமொழி உடைய டெல்லி அதிகாரம் என்பதை முழுக்க டிஆர் பாலுக்கு மடைமாற்றினார். அதே போன்று மதுரைக்கு கீழ் அதிகார மையமாக இருந்த அழகிரியை அதன் அதிகாரத்தை பறித்து மூர்த்தியிடம் அந்த அதிகாரத்தை கொண்டு சேர்த்தார். அழகிரியிடம் இருந்த பொட்டு சுரேஷ் மறைவுக்கு பிறகு மன்னன், முபாரக் மந்திரி பல பேர் இப்பொழுது அரசியல் அனாதைகளாகி அவர்களெல்லாம் அதிமுகவிலே இணைந்து கொண்டார்கள். இதுதான் நடந்தது. இது காலத்தின் கட்டாயம். அழகிரியிடம் அடியாட்களாக இருந்த அத்தனை பேரும் அதிமுகவுக்கு மாறியதனுடைய பின்னணி இதுதான். எந்த காலத்திலும் அழகிரி அதிகாரத்துக்கே வர முடியாது. எந்த காலத்திலும் மதுரை ஆட்சியே செய்ய முடியாது. மதுரைக்கு கீழ் அழகிரி சொன்னால் யாரும் கேட்கக்கூடாது. இப்படியான ஒரு எழுதப்படாத சட்டத்தை ஸ்டாலின் அவர்கள் உருவாக்கியதனுடைய விளைவுதான் இப்படியாக திமுக அதிகார மையங்கள் அழகிரியிடமிருந்து, கனிமொழியிடமிருந்து எடுத்து அது ஸ்டாலினிடம் மட்டுமே வைக்கப்பட்டது. அந்த அதிகாரம்தான் ஆட்சி நடத்துவதற்கு, கோடிகளை குவிப்பதற்கு அத்தனை மந்திரிகளையும் ஆடிட்டர் சமயமூர்த்தி மூலம் வெளிநாடுகளுக்கு கடத்தப்படுவதற்கு இந்த அதிகார மையம் தனக்கு தனியாக பயன்பட்டது. இதில் கனிமொழி இந்த 5 ஆண்டு கால ஆட்சியில் எதுவும் செய்துவிட முடியவில்லை. அழகிரி அமைதியாக போய்விட்டார். தன்னுடைய புத்திர சோகத்தினால் அவர் எதையுமே செய்ய முடியவில்லை. அதே போன்று தமிழரசு தன்னுடைய மகன் அருள்நிதி மூலம் ஸ்கிராப் ஆனந்தன் இருக்கக்கூடிய ஹுண்டாய் போன்ற பெரிய பெரிய தொழிற்சாலைகளில் கோடிகளை குவித்து கொண்டிருந்த இந்த ஸ்கிராப் ஆனந்தன் அவருடைய அதிகாரம், அருள்நிதி அதிகாரம், தமிழரசு அதிகாரம் அத்தனையும் ஒன்றுமில்லாமல் செய்யப்பட்டது. இது ஸ்டாலினால் கருணாநிதி எப்பொழுது 2018 சிறை வைக்கப்பட்டாரோ அன்றிலிருந்தே இது நடைமுறைக்கு வந்துவிட்டது. இப்படியான இந்த அரசியல் போராட்டம், எதிரும் புதிருமான போராட்டம், இந்த போராட்டத்தை இன்று எடப்பாடியார் சுட்டி காட்டுகிறார். உன்னுடைய தந்தையையே நீ சிறை வாசகம், சிறை பிடித்திருந்தாய், வீட்டு சிறையிலே வைத்திருந்தால் இப்படியான ஒரு நபர் என்னை பற்றி பேசுவதா என்று எடப்பாடி கேட்கிறார். எடப்பாடியை பொறுத்தவரை ஸ்டாலினை கேட்பதற்கு முன்பு அவருக்கு பலத்த சந்தேகங்கள். கருணாநிதியை பொறுத்தவரை அத்தனை அதிகாரங்களையும் உடன்பட்டே தான் ஸ்டாலினுக்கு மாற்றி கொடுத்தாரா அல்லது ஸ்டாலினே மாற்றி கொண்டாரா? அறிவாலயத்தினுடைய பல லட்சம் கோடிக்கணக்கான ரூபாய் ட்ரஸ்டில் இருக்கக்கூடிய அந்த பல லட்சம் கோடிகள் எப்படி கருணாநிதி தனிப்பட்ட ஸ்டாலினுக்காக இந்த பல லட்சம் கோடி முரசொலி அறக்கட்டளையை மாற்றி கொடுத்தாரா அல்லது அவரே மாற்றிக்கொண்டாரா என்கின்ற சந்தேகம் எடப்பாடிக்கு எழுதுவது நியாயம்தான். ஆனால் இது அவர்கள் குடும்ப உறுப்பினர்கள் ஒன்று கூடி அமர்ந்து நீங்கள் இந்த அறக்கட்டளையிலிருந்து விலகிவிடுங்கள், அதை என்னுடைய மருமகனையும் மகனையும் மனைவியும் இந்த அறக்கட்டளையிலே நான் இணைத்து விடுகிறேன், இந்த அறக்கட்டையை நான் இணைத்து கொள்வதற்கு உங்களுக்கு பல கோடிகளை கொடுத்து விடுகிறேன். அந்த கோடிகளை எடுத்துக்கொண்டு தான் அழகிரியினுடைய மகன் ஹாலிவுட், அமெரிக்க ஹாலிவுட் வரை சென்று இப்பொழுது அவர் உடல் நலம் சரியில்லாத நோயாளியாக மாறியிருக்கிறார். மீண்டும் இது போன்ற செய்திகளை விரைவில் வெளியிடுவோம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.